ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடகம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பச்சை அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அது உருண்டை பிடிச்சிக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி கிண்டிட்டு இருந்தோம்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடும். இப்போது மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடகை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு துணியை வந்து நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி போடணும். ரொம்ப மெலிசாக போட்டுட்டிங்கன்னா எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியே 2 டேஸ் நல்லா வெயிலில் காஞ்சிச்சின்னா வடகம் வந்து ரெடி ஆகிடும். இதை திருப்பிட்டு தண்ணி தெளித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.